ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ள பதிவு. இதை யாரும் தள்ளிவிட்டு போயிடாதீங்க. இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். குரு அஸ்தங்கம். குரு மேற்கே மறைகிறார். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகிறது அப்படின்னு யாரும் தவறு விட்டு விடாதீர்கள். பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களுக்கு நேசம், அஸ்தங்கம், வக்கரம், ஆட்சி, உச்சம், சமம் என்று இருக்கிறது. இதில் மிக கடுமையான தோஷம் அப்படின்னா ஒரு கிரகம் ஜாதகத்தில் அஸ்தங்கமாக இருப்பது தான். அதே மாதிரி கோச்சாரத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆவது தான். அஸ்தங்கம் அப்படின்னா மறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த அஸ்தங்க தோஷம் ஒருவருக்கு ஒரு குடும்பத்திற்கு 100% பாதிப்புகளை ஏற்படுத்தும். அஸ்தங்கமான ஜாதகனுக்கு மட்டும் தோஷம் கிடையாது, அந்த குடும்பத்திற்கே 100% தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சுய ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாவது மிக கடுமையான தோஷம் அந்த குடும்ப நபர்களுக்கே உண்டு. குரு அப்படின்னா பணம், குழந்தைகள், நல்ல புத்தி, ஆசான், நல் வழிகாட்டக்கூடிய பெரியோர்கள், ஆசிரியர்கள், தங்கம், அரசியல் பதவி, புகழ், கௌரவத்தை ஏற்படுத்துவது. குருபகவான் அஸ்தங்கமான அந்த ஜாதகனுக்கு இது எல்லாமே கிடைக்காமல் போயிடும். இந்த வருஷம் 10/7/2026 அன்று குருபகவான் அஸ்தங்கமாகி 9/8/2026 வரை ஒரு 30 நாட்கள் குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்வார். கடகம் ராசி அன்பர்களுக்கு குரு அஸ்தங்கம். குருபகவான் மேற்கே மறைகிறார். குரு அஸ்தங்க பலன் காணலாம். கடகராசிக்கு 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு. தற்போது கடகராசியில் குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனி மாதம் 26 முதல் அடுத்த ஒரு 30 நாட்கள் குருபகவான் மேற்கே அஸ்தங்கம் ஆவார். 6ஆம் அதிபதி அஸ்தங்கமாகும் போது கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். வேலையில் இருப்பவர்கள், உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் இடம் மாற்றத்திற்கு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அல்லது பதவி உயர்வு வேண்டும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள், இப்போ அரசியல் கட்சி தலைவர்களை சந்திப்பது, உயர் அதிகாரிகளை நீங்கள் உதவி கேட்பது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன் அளிக்காமல் போயிடும். அதனால் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இப்போ இருக்கின்ற வேலையை அப்படியே தொடருங்கள். 6ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது கடகராசி என்பதற்கு பார்த்தீங்கன்னா எதிரிகள், பகையாளி தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக வரும். எதிரிகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். செலவினங்கள் அதிகமாக வரும். கையில் செலவு காசு இல்லாமல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் வரலாம். 6ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் ஆழமான பகுதிக்கு செல்லாமல் இந்த 30 நாட்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா குரு உங்களுக்கு சத்துருஸ்தானாதிபதி. ஜென்ம ராசியிலே குரு அஸ்தங்கமாக செல்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பவர்கள் ஆன்மீக பயணங்கள் செல்லலாம். பாத யாத்திரை, கிரிவலம், கோவிலுக்கு பெற்றலாம். அதே மாதிரி உள்ளூரில் கோவில் திருப்பணிகளுக்கு நீங்கள் பணங்காசு உதவலாம். உள்ளூரில் பழைய கோயிலாக இருக்குது, அதை இடிச்சிட்டு புதிய கோயிலாக கட்டுறேன், அல்லது கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறேன், அல்லது கோவிலில் திருவிழா பண்ணுறேன் அப்படின்னு உள்ளூரில் கோவிலுக்கு விசேஷம் பண்ணாங்க. அதுக்கு பணங்காசு நீங்கள் அதிகமாக நன்கொடை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 30 நாட்களில் ஏற்படும். கடகராசிக்கு 6ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது கண்டிப்பாக செலவினங்களை குறைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நீங்கள் கடன் வாங்குவதை இந்த 30 நாட்கள் தவிர்ப்பது நல்லது. அதிகமாக கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஜென்ம குரு காலகட்டத்தில்
கடன் வாங்கினீங்கன்னா கடன் பெருகி கொண்டே போகும். அதனால் வந்து கடன் வாங்காதீங்க. கடகராசிக்கு 9ஆம் அதிபதி குரு, பாக்கியாதிபதி ஜென்மராசியிலே அஸ்தங்கமாகிறார். 9ஆம் அதிபதி அஸ்தங்கமாகும் போது உங்களால் உங்கள் தந்தைக்கோ அல்லது உங்கள் தந்தையாரால் உங்களுக்கோ இந்த காலகட்டத்தில் சில சங்கடங்கள் வரலாம். அதனால் வந்து அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கடகராசி என்பவர்கள் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. பாக்கியாதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள் உங்களுடைய பயணங்களை திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதாவது படிப்பு சார்ந்து வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், வேலை சார்ந்து வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னா இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியான ஏஜென்சி, சரியான உதவிகள் மூலம் நீங்கள் வந்து செயல்பட வேண்டும். இல்லைன்னா வந்து உங்கள் பயணங்களால் பிரச்சனை வரலாம். 9ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது உயர்கல்வி படிப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் என்ன படிக்கலாம், எந்த டிகிரி எடுத்து படிக்கலாம் அப்படின்னு படிப்பில் வந்து கவனம் செலுத்த வேண்டும். கடகராசியிலே குருபகவான் உச்சம் பெற்று அஸ்தங்க நிலையில் செல்லும்போது அடுத்த 30 நாட்கள் இந்த மாதம் திருமணமானவர்களோ அல்லது கடந்த வருடம் திருமணமானவர்களோ தம்பதியர்கள் தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடாது. குருபகவான் அஸ்தங்கமாகக்கூடிய காலகட்டத்தில் தம்பதியர்கள் தாம்பத்தியம் வைத்து கொண்டால் தற்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கரு உருவாக்கினா இந்த கரு வளர்ந்து குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதோ அதே நட்சத்திரத்தில் அடுத்த குழந்தையும் பிறக்கும். ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் கடுமையான தோஷம். உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி, குருவும் சூரியனும் ஒரு கட்டத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை தோஷம். அப்பா வழி, தாத்தா வழி இப்படி வந்து தொடர்ந்து பரம்பரையிலேயே தோஷம் வந்து கடுமையாக இருக்கும். குரு சூரியன் சேர்க்கை வந்து சிவராஜ யோகம் என்று சொல்லுவாங்க. இது வந்து யோகம் கிடையாது, கடுமையான தோஷம். குரு சூரியன் சேர்ந்திருக்கும் போது தம்பதியர்களுக்கு கரு உருவாகி குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா பெற்றோர்களால் பெரிய அளவு உதவி இருக்காது. அதே மாதிரி ஆசிரியர்களால் படிப்பு இருக்காது. திருமண வயதில் அந்த குழந்தைக்கு திருமணம் செய்ய முடியாது. அந்த குழந்தைக்கு புத்திர தோஷத்தை ஏற்படுத்தி விடும். இதை வந்து பெற்றோர்கள் இந்த பதிவை வந்து ஆண் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, பெண் வந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் தற்போது பக்கமாக திருமணமான தம்பதியர்கள் இருந்தாங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. குரு அஸ்தமனமாகக்கூடிய காலகட்டத்தில் தம்பதியர்கள் தாம்பத்தியம் வைத்து கொண்டார்கள் என்றால் பார்த்திங்கன்னா கரு உருவாச்சுன்னா அந்த குழந்தைக்கு தான் எதிர்காலத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இதை வந்து கடகராசி என்பர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. இது வந்து 100% தோஷம். குருபகவான் அஸ்தங்கம் அப்படின்னா 100% கரு உருவாச்சுன்னா அந்த குழந்தைக்கு தான் தோஷம். குழந்தைக்கு தோஷம் வரும்போது பெற்றோர்களும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும். கடகராசிக்கு 6ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது இப்போ இந்த 30 நாட்களில் உங்கள் குடும்பத்திலேயோ அல்லது உங்களுக்கோ ஏதாவது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா மருத்துவர்களுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஜென்ம ராசியிலே குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. வண்டி வாகன பயண போக்குவரத்தில் கடகராசி அன்பர்கள் கவனமாக போய்ட்டு கவனமாக வருவது இந்த 30 நாட்கள் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஜென்ம ராசியிலே குரு அஸ்தங்கமாக செல்லும்போது பெற்றோர்களை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அமைப்பும் பெரும்பாலும் கடகராசி என்பதற்கு ஏற்படுத்தி விடும். எதிர்வரக்கூடிய இந்த 30 நாட்கள் உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த 30 நாட்களில் தீர்ப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகம் இல்லாமல் தீர்ப்பு வந்து வேறவருக்கு வந்து தீர்ப்பு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ வந்து வாய்தா வந்து தீர்ப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா வாய்தாவை தள்ளி போடுவது கடகராசி என்பதற்கு நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.